ஒரு கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனதுதான். என்ன கேம்? விளையாட்டு விளையாடி பாப்போமா செல்லம் எப்படியும் எங்க வீட்டுல லவ் மேரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். லவ் மேரேஜ் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லியே நம்ம ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். நூறாண்டு காலம் வாழ்க. திடீர்னு ஒரு நைட்டு 8-9 மணிக்கு அம்மா என்னை காப்பாத்துமா நான் உன்கிட்ட திருப்பி வந்துடுறேன்னு சொன்னா மேடம். சரி வா நம்மளுக்கு ஒரு துணை கிடைக்குதுன்ட்டு வாண்டேன். நான் வேலைக்கு போகணும், எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அதுக்கு சரின்ட்டு போடி வேலைக்கு போடின்னு சொன்னேன். கொஞ்ச நாள் வேலைக்கு போனேன். வேலையை போய்த்துட்டு வீட்டுக்கு வரவே இல்லை மேடம். ஓடி போய்த்தான் மேடம். ஒரு பையனை கூட்டிட்டு வரேன். யாருன்னு கேட்டா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னங்க உன் பொண்ணு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்றா. என்ன சரின்னு எனக்கு ஒன்றும் புரியல. வாங்கண்டு வரவே இல்லை மேடம். ஓனர் வந்து பாத்தியார், அவர் வந்து இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, நீங்க வீட்டை காலி பண்ணுங்கம்மா இருக்க வேணான்ட்டாங்க. அவன் என்ன பண்ணா வீடு காலி பண்ண காசு கிசு கேட்போன்ட்டு ஒரு கோன் அடை வச்சுட்டு உங்களுக்கு 100 ரூபா காசை கொடுத்துட்டு ரோட்ல விட்டு போயிட்டான். விட்டுட்டு போனதுதான். எப்படி பெத்த பிள்ளைய தரத்த முடியுமா வாடின்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோம் மேடம். என்ன என்ன இழவியாது. அங்க இருந்து கொஞ்ச நாள் என்ன பண்ணா நான் திருப்பூருக்கு வேலைக்கு போறேன்ட்டு போய்த்தான் மேடம். மறுபடியும் முதல்ல 2 மாசம் 3 மாசம் இருக்குன்னு திருப்பி போன் பண்றா. எம்மா நான் ஜெயா பேசுறேன். என்னம்மா என்ன தாண்டி பண்ற, எங்க தாண்டி இருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ம்மா. திருப்பி மாரிமுத்த என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் அது? நீ கிளம்பி வாமாண்டா. என்னால கிளம்பி எல்லாம் வர முடியாதுமா, நான் பூஜை வர பண்ணிட்டு இருக்கேன். என் புழப்ப நீ கெடுக்காத. அடுத்து என்ன க்ளோஸ் பண்ண பாக்குறேன் நீ? இப்படிதாங்க பட்டாசு கடையை க்ளோஸ் பண்ணாம 2 பேருமே செல்லாங்களாமா வந்து நிக்கிறாங்க வாசல்ல. என்ன பிரச்சனை? உங்க பொண்ணுதாங்க மேடம் பிரச்சனை. எப்படி அவங்கள மீட் பண்ணீங்க? அது வந்து வேலைக்கு வந்து ஒரு நாள்ல என்னை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இன்னுமா எனக்கு தெரியல. ஒரு 7:30 மணிக்கு நான் ரூமுக்கு வர்றதுக்காக வரேன். வரும்போது இந்த பொண்ணு ரூம்ல வெளியே நின்று இருந்துச்சு. நான் போறேன் வெளியே நின்றுட்டு இருந்து கடைக்கு போய் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்ல. ஓ அப்படியா விஷயம். கடைக்கு போன உடனே என் சட்டையை பிடிச்சிட்டாங்க. சட்டையை பிடிச்சிட்டு இந்த செகண்டே இந்த நிமிஷமே என் கழுத்துல ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு 3 முடிச்சு போடு மஞ்சள் கைத்தை வாங்கி. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. செகண்ட் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் உன்னை வச்சு நல்லா பாத்துக்குவேங்கிற நம்பிக்கை இருந்தா என் கூட கிளம்பி வரையா அப்படின்னு கேட்டேன். அவதான் கூப்பிட்டாலே வருவாரடா. சரி அப்படின்னு சரி வரேன் அப்படின்னுச்சு சொல்ல. இந்த பொண்ணு அங்க கூப்பிட்டு போனதுமே அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா ஆத்துல போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தது. இவ்வளவு நாள் கழிச்சு எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? இப்போ ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வேற ஒரு பையன் கூட போயிருச்சு. இப்ப ஜனவரில இருந்து உங்க கூட அந்த பொண்ணு இல்லையா? டிசம்பர் 7ஆம் தேதியில இருந்து என்கிட்ட அந்த பொண்ணு இல்ல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அம்மா வீட்டுக்கு போகணும், எங்க அம்மாவை பார்க்கணும், அதுக்காக போச்சு. ஆனா உங்கள்ட்ட வரல. வந்துச்சு மேடம். எனக்கு இது சரியா பண்ணல. உங்க பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கா இது வரைக்கும்? இந்த பையனோட சேர்த்து 3 மேடம். நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. நான் 8வது பையன், இப்போ போயிருக்கிறது 9வது பையன். இப்ப எங்க சுத்திக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். வரதுக்கான காரணம் என்னது? என்னோட விருப்பம் என்னன்னா அந்த பொண்ணோட வாழணுங்கிற ஒரு விருப்பம். அப்படிங்கிறது. இன்னொரு பையன், அந்த பையன் பேர் என்னது? இப்போ கல்யாணம் பண்ணிட்டு போன பையன் விக்கி. விளங்கும்டா நாரப்பயல. எவ்வளவு நாளா வாழ்ந்தீங்க? 1 இயர் வாழ்ந்தோம் மேம். ஆஹா 1 இயருக்கு அப்புறம் ஒரு சைக்கோன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். மேம் அவர் தண்ணி அடிப்பாரு, தம் அடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, பொண்ணுங்க கிட்ட நிறைய பழக்கம் வச்சிருக்காரு. முரட்டு குடியார் நாற்பம் இருக்க இந்த நாத்தனாருது. இவர் எப்படி பழக்கம்? எனக்கு கம்பெனில எவ்வளவு நாள் பழக்கம்? ஜஸ்ட் 5 days தான் மேம். இங்க என்ன நடக்குது?
ஒரு கேம் மாதிரி விளையாண்டு நான் போய் லாக் ஆனதுதான் இது. என்ன கேம்? அம்மா விளையாட்டு விளையாடி பாப்போம் எல்லாம் பெட் கட்டணும். சும்மா இது இவ்வளவு டஃப் ஆகும்னு நான் நினைக்கல. கட்டு மேட்டு ஏன்னா யார் ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்றாங்களோ அவங்க வந்து வின்னர். கொஞ்ச நாள் இருந்துட்டு நம்ம இது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் மாதிரி தான் ப்ளே பண்ணோம் நாங்க இதை. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா? உங்க அம்மா சொன்னாங்க 3வது புருஷன் இதுன்னு. ஐயோ ஐயோ சந்தானத்துக்கு முன்னால யாரு? சதீஷ். அது எப்படி? ஜஸ்ட் பார்த்தேன். என்ன மேரேஜ் பண்ணிக்க நான் வேலைக்கு முதல்ல டார்ச்சர் பண்ணாங்க. அப்படியே சரி வா பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் கூட்டு போனேன். எப்படியும் எங்க வீட்டுல லவ் மேரேஜ் ஒத்துக்க மாட்டாங்க எங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே சொன்னேன். லவ் மேரேஜ் ஒதுக்க மாட்டாங்கன்னு சொல்லியே நம்ம ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன். நீ படிக்கவே இல்லையா? ஏன் பேசாதடா, படிக்காத தற்குறி. ஃபர்ஸ்ட் சதீஷ், அப்புறம் சந்தானம், அப்புறம் மாரிமுத்து, இப்ப விக்கி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்பா தெரியல? தெரியுதுதான் மேம், இல்லன்னு சொல்லல. அது நான் திருத்திட்டு வாழணும்னு சொல்லிட்டு தான் நான் இவர் கூட எப்ப திருந்த போறேன்? அவன் இன்னும் திருந்தல மாமா. டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான். இந்த விக்கி என்ன பண்றாரு? பூக்கடையில வேலை பாக்குறாங்க. இவனை நம்பலாம், உன்னை நம்ப முடியாது. எவ்வளவு நாளைக்கு என்ன விக்கியோட? லைஃப் லாங் வரைக்கும் அவங்களோட தான் இதுக்கு மேல முடிவு பண்ணிருக்கேன். நல்ல முடிவு. இப்ப என்ன முடிவுல இருக்க? நான் இவர் கூட போனேன்னா செத்தே போயிடுவேன். சாவு சாவும்ல. சினிமா பாப்பே ரொம்ப. மேடம் இருங்க. விக்கி எப்படி பழக்கம் நான் சொல்றேன். அத நான் சொல்றேன். அண்ணா நீ எங்கண்ணா இங்க? அந்த பையனை சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு மீட் பண்ணி பேசி இருக்கு இந்த பொண்ணு. எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த பையன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சொன்னான். பையன் கேம் விளையாடுனியே 5 நாள்ல கல்யாணம் பண்ணி. எப்படி கல்யாணம்? என்ன கேம்னு கொஞ்சம் சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பெட் கட்டணும் மேம். என்ன பெட்? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றாங்க. இந்த மாதிரி மாரிமுத்து நீனும் போய் வெளில சுத்திட்டு வந்ததா வந்து நியூஸ் வந்திருக்கு. அது எப்படி நியூஸ் வரும்? சொன்னது நீ என்ன அமெரிக்கன் பிரசிடென்டா உன்னை பத்தி நியூஸ் வரதுக்கு? ஆகஸ்ட் 9 குழந்தை இறந்தது. ஆமா. ஜனவரி 18 இன்னொரு புருஷன் தேடிக்கிட்ட. என்னது இது? சார் இவனை என்ன பண்ண சார்? ஆனா அந்த பிள்ளைய எனக்கு முன்னாடி தெரியும். எப்ப பாத்தீங்க? எங்க பாத்தீங்க? எப்படி பாத்தீங்க? சிரிக்கிறேன். சொல்றத கேளு. லைஃப்ல என்னைக்குமே உண்மை வேணும். அதுதான் மனுஷன். சூப்பர். நான் சொல்றத கேளு. சூப்பர். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. நானும் ஆக்சுவலி நான் கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணவே முடியாதுப்பா. அவனுக்கு புருஷன் நீ போய் இல்ல பேதியில போவான். அது என் பொண்டாட்டில. கண்ணுக்கு அழகா லட்சணமா இருக்கா? அப்ப பாத்துட்டேன். லட்சணமாலாம் இது என்னங்க நீங்க? எப்படி திடீர்னு போய் பேசினா அவ திட்ட மாட்டாளா? எதுவுமே சொல்லலையே. அவதான் கூப்பிட்டாலே வருவாரடா. நான் போன் பண்ணேன்னா ஜெயா புருஷன் பேசுறேன்னாங்க. இப்போ சண்டைன்னு சொன்னா அதுக்குள்ள எப்படி சேர்ந்துட்டாங்க போல இருக்குன்னு நினைச்சிட்டு நானும் சரிங்க என்னங்க எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். ஏண்டா டேய், அப்ப எல்லாரும் அவன் முண்டாட்டி வெளியே கூட்டிட்டு போறது ஆசைப்படுறது இல்ல, அடுத்து முன்னாடி தள்ளிட்டு போதா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே மூக்கல இந்த பிள்ளைக்கு அது ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருந்தா நேரம் அந்த பிள்ளைங்க வந்து உட்காந்து. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தானே சந்தானம், அது சந்தானமா? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப அந்த மாதிரி கேரக்டர்லாம் தெரியல. அவதான் இப்ப என்கிட்ட சொன்னான். அதுக்கு முன்னாடி ஒரு சதீஷ் இருந்தான், அது தெரியுமா? அப்படியெல்லாம் இல்லைங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? இருங்க, அந்த பொண்ணைய சொல்ல வைக்கிறேன். சொல்லுங்க. ஹலோ, உண்மையை பேச வரட்டா? உன்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா இந்த 2 விஷயத்த சொல்லல விக்னேஷ். சரி, உங்க அம்மாவோட போ. நான் தனியா ஐயோ, அவ என்னிட்ட வந்தா இருக்க மாட்டாங்களா? என்னை இருக்கிற இடமெல்லாம் காலி பண்ண வச்சாங்க. ஐயோ வேணாம் வேணாம். அவளோட பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவ புத்தி சரியில்லை. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, நான் சொல்றது கேளு. இல்லன்னா என்னால இருக்க முடியாது. நீ எந்திரிச்சு போப்பா, போய் வேலையை பாரு. ஐயே, இந்த அங்கிள் அழுறாரு. போ போ போ. அவனை சொல்லிட்டு
எமோஷன்ஸ்க்கு பிளேஸே கிடையாது. ஏன்னா அவ எல்லா கோட்டையும் தாண்டிட்டா. இந்த கோட்டை தாண்டிட்டு வீட்டுக்குள்ள போ. கிட்ட பேசி இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டு சட்டப்படி விவாகரத்து வாங்கி விவாகரத்து பண்ணிட்டு அப்புறம் விக்னேஷோட வாழ்த்தோம். ஏயா நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா?